You fill your presence in this place, Father. என் எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராய் இருக்கிற இயேசுவே, we welcome you into this place, Father. கரங்களை உயர்த்தி பாடலாமா?
விசேஷமா நாங்கள் அநேக நேரத்தில் இவங்க நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த மாதிரி நான் இருக்கும்பொழுது இவங்க நம்ம இடத்துல நம்ம கூட நம்ம கரத்தை பிடித்து நடந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நாங்கள் அநேகரை நினைத்து இருக்கிறோம். ஆனால் ரொம்ப லேட்டாக தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, என் இயேசுவோடைய பிரசன்னம் மாத்திரம்தான். நான் கடினமான பாதையில நடக்கும் பொழுது யாருடைய பிரசன்னமும் இல்லை, இயேசுவோட பிரசன்னம் என் மத்தியில் இருந்தா மாத்திரம்தான் எனக்கு உண்மையிலேயே அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். எனக்கு உண்மையிலேயே அதுல இருந்து அந்த மன கஷ்டங்கள் என்னை விட்டு போகும். அந்த கர்த்தர் என் கூட இருந்தா மட்டும்தான் என் இருதயத்தின் காயத்தை அவரால் மாத்திரம்தான் ஆற்ற முடியும். அந்த பிரசன்னத்தை எங்க மேல ஊற்றுங்க அப்பா. இந்த வேளையில நாங்க அநேக பேரை பார்த்திருக்கிறோம், அநேக உறவுகள் எங்களுக்கு ஆறுதல் சொல்லி இருந்தாலும் அநேக நேரத்துல திகைந்து போய் இவங்க நம்மளை பார்த்து நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமேன்னு நம்ம நினைத்திருக்கலாம். ஒருவேளை நம்ம சகோதரனோ சகோதரியோ நம்மளை பார்த்து விடுமா நான் பார்த்துக்கிறேன், விடுப்பா நான் பார்த்துக்கிறேன் நம்ம சொல்லியிருக்கலான்னு நம்ம அநேக நேரத்தில் ஏங்கி இருப்போம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், என்னுடைய பிரசன்னம் மாத்திரம்தான் அவங்களை ஆறுதல் படுத்த முடியும். எப்படிப்பட்ட இக்கட்டின் வேலையில் நீங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும், நீங்கள் பயந்து போயிருந்தாலும், இயேசுவின் பிரசன்னம் மாத்திரம்தான் அந்த இடத்துல இருந்து உங்களை விலக்கி ஒரு விரிவான இடத்திற்கு உங்களை கொண்டு போய் நிறுத்த முடியும். Thank you Jesus, thank you Father. இந்த இடத்துலப்பா நீ செய்த, எங்களோடு இருந்த, எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்த அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி அப்பா. என்னை ஒவ்வொரு நாளும் எங்களை மறவாமல் நினைத்து என் மேலே நோக்கமாக இருந்து என்னை போஷித்து என் குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. பாடலாமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி தேங்க்யூ அப்பா. சொல்லலாமா? கோடி கோடி நன்றி அப்பா, என் குடும்பத்தின் மேல நோக்கமா இருந்தீர அப்பா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நீதானையா இதுவரை உதவி நீதானையா
பலவீன நேரங்களில் சொல்லலாமா? சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சொல்லலாமா திருப்பி? சோர்ந்து போன வாக்குத்தத்தங்கள் கொடுத்து எங்களை தேய்ச்சிருக்கிறீங்களப்பா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. நன்றி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. தடைகளை உடைச்சிங்களப்பா. இந்த வருஷம் என் வழியில வந்த எல்லா தடைகளையும் உடைத்து என்னை இன்றைக்கு இங்க நிறுத்தி வைத்திருக்கிறீங்களப்பா. சோர்ந்து போன
you, Jesus. Thank you, Father. Thank you, Lord. அப்பா, அநேக நேரங்கள்ல நாங்க சில தவறுகள் செய்திருந்தா கூட, கர்த்தருக்கு பிரியமில்லாம நாங்க உங்களை விட்டு தூரம் ஓடி போயிருந்தா கூட, ஏன் அன்பின் நிமித்தம், நான் உங்க மேல காட்டின அன்பின் நிமித்தம் நீங்க என் மேல அன்பு காட்டல. ஆனா ஒரு அளவற்ற அன்பு, நான் செய்த தவறையும் மீறி, நம்ம விட்டு தூரம் போயின காலங்களையும் மீறி, நான் கர்த்தரை மறந்த காலங்களையும் தாண்டி என்ன ஒரு அன்பு இன்றைக்கு நிறுத்தி வைத்திருக்குதுன்னு சொன்னா அது ஏன் அன்பு இல்லப்பா. என் அப்பா என் மேல பாராட்டின அந்த அன்பு, என் இயேசு எனக்கு காட்டின அந்த அன்பு, இன்றைக்கு நாங்க இங்க நின்று கொண்டிருப்போம்னு சொன்னா கர்த்தர் மேல எங்களுக்கு இருக்கிற அன்பை விட, கர்த்தர் நான் எங்க போனாலும், நான் மீறுதல்கள் செய்திருந்தாலும், கர்த்தரை விட்டு பின்மாற்றம் நான் அடைந்திருந்தாலும், என்னை திரும்ப 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 வந்து என்னை மீட்டு கொண்ட அந்த அன்பனாலதான்ப்பா நாங்க இன்றைக்கு இங்க நின்று கொண்டு இருக்கிறோம். என் மீறுதல்களை மீறி, அதையும் தாண்டி என்னை அளவில்லாமல் அணைத்து கொண்ட ஒரு அன்பு. நீ அன்பு கூர்ந்து, அதனால இந்த உலகத்துல ஒருவேளை நீங்க அன்பு கூர்ந்தா நான் அன்பு கூறுவேன், நீங்க எனக்கு இதை செய்தா நான் உங்களுக்கு செய்வேன்னு, அந்த மாதிரி அன்பு தான் நம்மளுக்கு இருக்கு இந்த உலகத்துல. ஈவன் ஒரு கணவன் மனைவி உறவு எடுத்துக்கொண்டா கூட, நீ என்கிட்ட கரெக்டா இருந்தா நான் உன்கிட்ட கரெக்டா இருப்பேன், எல்லாமே அவ்வளவுதான். ஏன்னா நம்ம எல்லாம் மனுஷர்கள். ஆனா இயேசுவின் அன்பு மாத்திரம்தான். நான் கர்த்தருக்கு விரோதமாக நான் சில நேரங்கள் அவரை காயப்படுத்தி இருந்தா கூட, அவரை நான் நோகடித்திருந்தா கூட, அளவில்லாமல் என்னை நேசிக்கிற அந்த அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் சுவாமி. அந்த அன்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. We thank you, Father. Thank you, Jesus. Thank you, Father. இருதயத்துல இருந்து சொல்லலாமா, என் மேல இவ்வளோ அன்பு கூர்ந்தீங்களே அப்பா, என் மேல போய் இவ்வளோ அன்பு கூர்ந்திருக்கிறீங்களே அப்பா. என்னை ஒவ்வொரு நாளும் என்னை நானே அருவருக்கும் பொழுது கூட, என்னை இயேசு சுவாமி நீங்க என்னை எவ்வளோ என்னை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு எனக்கு சொல்லியிருக்கிறீங்களே. என்னை கண்ணின் மணி போல நான் உன்னை காத்து வருகிறேன்னு எனக்கு சொல்லியிருக்கிறீங்களே அப்பா. உன் மீறுதல்களை நான் பார்க்கல, உன்னோட அக்கிரமங்களை நான் நினைக்கலன்னு சொல்லியிருக்கிறீங்களே அப்பா. உமக்கு நன்றி ராஜா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
பாவங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு கொடுக்காம, அப்பா என்னை வியாதிக்குள்ள உட்படுத்தாம எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கீங்களே அப்பா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் ஒரு வார்த்தை ஏசப்பாவை பார்த்து சொல்லலாமா? அப்போ என் அன்பு ஒருவேளை குறை உள்ளதுதான், என்னால் உங்களை போல பூரணமா அன்பை காட்ட முடியல. நான் நடுவில் நிறைய தள்ளும்பி விழுந்துடுறேன். நான் உங்களை மாதிரி ஒரு முழுமையான அன்பு என்னால் கொடுக்க முடியல. என்னோட மனித பலவீனத்துல நான் நிறைய வாட்டி விழுந்துடுறேன், ஜெபிக்க முடியாம போயிடுறேன், நாம தேடாம போயிடுறேன், விசுவாசம் இல்லாமல் போயிடுறேன். எனக்கு நீங்க நிறைய வாட்டி நிறைய காரியங்கள் செய்திருந்தாலும் விசுவாசம் அந்த சூழ்நிலையை கண்டு நான் பயந்து ஓடிடுறேன்ப்பா. நான் பேதுரு போல நான் கீழே விழுந்துட்டாலும், அந்த தண்ணீர் மேல நடக்கும் பொழுது நான் கீழே விழுந்தாலும் அப்பா, என் கரத்தை நீங்க விட்டு விடாதீங்கப்பா. இந்த குறைவுள்ள அன்பாக இருந்தாலும் என் அன்பு முழுவதுமாக, இருதயம் முழுவதுமாக நான் உமக்கு கொடுத்துடுறேன் அப்பா. என் கையை வழுவாமல் அப்பா, நான் பிசாசின் பிடியில நான் வழுவி போகாதபடிக்கு கர்த்தர் என் கையை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்க ராஜா. சொல்லலாமா? உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோய் எல்ரோய், என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோய் எல்ரோய், என்னை கண்டீரே, நன்றி. சொல்லலாமா? என்னை கண்டீங்களே அப்பா, கண்டீரே. என்னை குப்பையிலிருந்து எடுத்து என்னை விசேஷித்தவன் என்று எண்ணி என்னை எடுத்து உம்முடைய கரத்தில் வைத்து கொண்டீங்களே அப்பா. நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி அப்பா. உம்மை முழு உள்ளத்தோடு, கடைசியா சொல்லி முடிக்கலாமா? முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை
சொல்லலாமா? நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கீங்களே அப்பா, நல்ல குடும்பத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, நல்ல சபையை கொடுத்திருக்கிறீங்களே, நல்ல பலனை கொடுத்திருக்கிறீங்களே அப்பா. செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், எங்க மேல பாராட்டின ஈவுகளுக்காக, பிள்ளைகளை கொடுத்ததற்காக, குடும்பத்தை கொடுத்ததற்காக, நல்ல பெற்றோரை கொடுத்ததற்காக, உடல்ல நல்ல சுக பலனை கொடுத்ததற்காக, ஒரு நல்ல சபையில எங்களை நிலைநாட்டி நிற்க வைத்ததற்காக, அப்பா வார்த்தைகளை படிக்கிற ஞானத்தை கொடுத்ததற்காக, எல்லாம் வச்சிருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ செய்த நன்மைகள் கோடி கோடி ராஜா. எங்களை மறவாமல் நினைக்கிற அந்த அன்பை நாங்கள் எப்பொழுதும் நன்றி செலுத்திக்கிட்டே இருப்போம் சுவாமி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீதி இருக்கிற வேலைகளை கர்த்தர் நீர் பார்த்து கொள்ளுங்க ராஜா. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. துங்கன் இயேசுமை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துங்கன் இயேசுமை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. தேவமைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடங்கடித்தார். தேவமைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடங்கடித்தார். மனிதருக்காய் உயிர் கொடுத்தார், மானும் மாந்தரை மீட்டெடுத்தார். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு 6வது நாள் உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றைக்கு எதற்காக வந்திருக்கிறோம்? இன்னைக்கு என்ன தலைப்பு? பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் கொண்டு வருகிறோம். ஆமென். முதல் நாள் என்ன பார்த்தோம்? தேங்க்ஸ் கிவிங் மாத்திரம். ஆமென்.
ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். இரண்டாவது நாள் ஃபேமிலி, குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நாம் தியானித்தோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார்? ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது நாள் அபிஷேகம் பெற்றுக்கொண்டோமா? அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுகிறது பெரிய விஷயம் இல்லை, அதை காத்துக்கொள்ளணும். அப்போது டெய்லி ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த 7 days வரைக்கும் சூப்பராக தான் ரீசார்ஜ் ஆகும். நாளையோடு முடியுது, அதுக்கப்புறமா நம்ம தான் நம்மளை ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. அடுத்த நாள் நான்காவது நாள் வியாதியஸ்தருக்காக நாம் செபித்தோம். வியாதிகளை நம்ம விட்டு கர்த்தர் விலக்கி விட்டார். விசுவாசிக்கிறோமா? ஆமென். ஐந்தாவது நாள் கடன் பிரச்சனைக்காக. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? என் கடன் மாறிடுச்சுன்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மாறிடுச்சு. ஆமென், ஆமென். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படியும் போது நம்முடைய கடனை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். அவருக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு விசேஷமாய் கர்த்தரனை அதிகமாய் பாரப்படுத்தின ஒரு காரியம், விசேஷமாய் சபையில் இருக்கிற பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அதிக பாரப்படுறாங்க. அவங்க அதிக வேதனையோட அந்த பிள்ளைகளின் நிமித்தம் பலவிதமான மன உளைச்சல்கள், வெளியில் சொல்ல முடியல. இதுதான் என் பிள்ளைங்க இப்படி இந்த பாதையில் போகிறாங்க, இல்லை என் பிள்ளையோட கஷ்டம் இப்படி இருக்குது, ஆனால் வெளியில் சொல்ல முடியல, வெட்கம், அவமானம். ஆனால் உள்ளுக்குள்ளேயே அதை நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்கிற ஒரு நிலைமைக்குள்ளாக சில வேளைகளில் நம்ம இருக்கிறோம். அதை தான் கர்த்தர் எனக்கு பாரப்படுத்தினார். பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். என் பிள்ளைய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியம். ஆமென். இன்றைக்கு நம்ம அதை தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், 127வது சங்கீதம் 4வது வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பிள்ளைங்க நமக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட். ஆமென். அவங்க யாரு? ஏசப்பா நம்ம கையில கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. பிள்ளைங்களாம் யாரு? இது ஒன்றும் பிறந்து தொலைஞ்சி என் உயிரை வாங்கின்னு இருக்குது அப்படிலாம் பிள்ளைங்களை பார்த்து சொல்லக்கூடாது. உன்னை என்னத்துக்கு தான் பெத்தனே தெரில, என் உயிரை வாங்குற, எங்கன்னா போய் தொலைஞ்சிரு. எங்கள் பாட்டி ஒருத்தவங்க சொல்லுவாங்க, குழந்தையா இருக்கும் போதே கழுத்தை முறுக்கி முறுக்கி சாவச்சிட்டு இருந்தாக்கா எல்லாம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. இந்த கோழி கொஞ்சம் அது கழுத்து முறுக்கி சாவச்சிடுறதுக்கு. ஸோ ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்டை ப்ரெஷியஸாக பார்க்கணும். இது என்னை நம்பி இந்த பிள்ளையை என்னால் வளர்க்க முடியும்னு கர்த்தர் என் கையில் கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சகோதரியை நாங்கள் பார்த்தோம். அந்த சகோதரிக்கு மூத்த பிள்ளை வந்து கொஞ்சம் நார்மல் சைல்டை விட கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு எம்ஆர் சைல்டு மாதிரி. அப்போது நாங்கள் அந்த சகோதரிக்கு சொல்லிட்டு வந்தோம், இந்த பிள்ளைய வளர்க்கக்கூடிய பொறுமையும் அன்பும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்றதுனால தான் உங்களை நம்பி கர்த்தர் இந்த பிள்ளையை கொடுத்துருக்கிறார். வேற பெற்றோர்கிட்ட கொடுத்துருந்தா சலிச்சுன்னு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த பிள்ளையவும் நீங்கள் பொறுமையோடு கூட கர்த்தருக்குள்ளே வளர்க்க முடியுன்றதுனால தான் உங்களை நம்பி கர்த்தர், சிஎம்சியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க, உங்களை நம்பி கர்த்தர் இதை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லும்போது அவங்க மனசு அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு. அவங்க அந்த பிள்ளைக்காக அவ்வளோ ஜெபிக்கிறாங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த பிள்ளையை கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்துவாருன்னு சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்திட்டு வந்தோம். ஹல்லேலூயா. 128ஆம் சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களா? என் பந்தியை சுற்றிலும், ஏன் பந்தியை சுற்றிலும் அவர்கள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அப்போ பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது நோக்கம் என்னன்னா, பிள்ளைகள் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் சாபமாய் இருக்கக்கூடாது. அவங்க ஏன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல அவர்கள் ஓங்கி வளர்ந்து என்னை சுற்றி இருப்பார்கள். நான் அனாதை மாதிரி இருக்க மாட்டேன்.
என் பிள்ளைங்க என்னோட கூட இருப்பாங்க. சரி, நான் சொல்கிறது வந்து ஒருவேளை பிள்ளைங்க என் வீட்லேயே இருக்கணுன்றது இல்லை, ஒருவேளை பிள்ளைங்க அப்ராடில் இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், ஆனால் உறவில் இருப்பாங்க. புரியுதா? என் கூட உறவில் இருப்பாங்க. சரி, இப்போல்லாம் கூட தான் இருக்கணும் இல்லை, ஒரு வீடியோ காலில் பார்த்தாலே ஒரு சந்தோஷமாயிடுது. ஆனால் பிள்ளைங்க என் கூட உறவில் இருப்பாங்க, டிட்டாச்மெண்ட்டில் இருக்க மாட்டாங்க. அதுதான் முக்கியம். அவங்க என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஆமென். அடுத்ததாக ஏசாயா 54வது அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். பிள்ளைகளின் நிமித்தம் வேதனை வருவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆமென். அவர் என்ன வாக்கு கொடுக்கிறாரு? உன் பிள்ளைங்க கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு வாக்கு கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அவங்க பிள்ளைகளுடைய சமாதானம் மிகவும் பெரிதா இருக்கும். அவங்க நிமித்தம் எப்போ பார்த்தா, ஐயோ என் பிள்ளையாலேயே என் சமாதானம் போயிடுச்சு, அவங்க செய்யறத பார்த்தா எனக்கு அப்படியே மனசெல்லாம் குமுறுது, எனக்கு பயமா இருக்கு, என் பிள்ளைங்களை நினைச்சா எனக்கு நிம்மதியே போயிடுச்சு, ஏன் தான் உயிர் வாழ்றோமோன்னு இருக்கிறோன்ற அந்த நிலைமையில வாழும்படிக்கு கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கல. ஒருவேளை குட்டி குட்டி பிள்ளைங்களை வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அந்த வலி தெரியாது, ஆனால் வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்களுக்கு நிச்சயமாய் அந்த வலியும் வேதனையும் தெரியும். நீங்கள் வடிக்கிற கண்ணீர், எனக்கு அதை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். அவங்க பேசுகிற வார்த்தை நிமித்தம் நீங்கள் வடிக்கிற கண்ணீர், அவங்க காயப்படுத்துகிற நிமித்தம் நீங்கள், அதாவது பெற்றோருடைய நிலைமை என்னன்னா, அந்த பிள்ளைகளை உயிருக்கு உயிராக நம்ம நேசிக்கிறோம், ஆனால் அந்த பிள்ளைங்க நம்மளை புரிந்து கொள்ளாது. அந்த பிள்ளைகளுக்காக தான் நம்ம வாழ்கிறோம், அதுக்காக தான் உழைக்கிறோம், அதற்காக தான் சம்பாதிக்கிறோம், அதற்காக தான் சேர்த்து வைக்கிறோம். அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று நல்லது செய்யணுன்றதுக்காக தான் நம்ம ஜீவனே உயிரை பிடிச்சிட்டு வச்சுட்டு இருக்கிறோம். சாக வேண்டிய ஒரு நிலைமை வந்தால் கூட இல்லை இல்லை, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை முடிச்சுட்டு தான் நான் சாகணுன்ற அந்த ஒரு அன்பை பெற்றோருடைய இருதயத்திலே தேவன் ஊற்றி இருக்கிறார். This is how God has created the parents. This is the love that he has poured into the parents' heart. பெற்றோருடைய உள்ளத்திலே அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அன்பை தான் தேவன் ஊற்றி இருக்கிறார். We cannot hate our children. அவங்க என்னதான் நமக்கு துரோகம் பண்ணாலும் அவங்கள நம்மளால வெறுக்க முடியாது. அதுதான் கடினமே. ஆமென். அதையும் தாண்டி சிலர்லாம் பிசாசினால பிடிக்கப்பட்டு சொந்த பிள்ளையவே சாகடிக்கிறாங்க. அது வேற கேட்டகரி, நம்ம அந்த கேட்டகரியில இல்லை, அது வேற கேட்டகரி. அது ரொம்ப அளவுக்கு அதிகமாக சுயநலமான ஒரு வாழ்க்கையில் பிசாசின் பிடியில் பிடிக்கப்பட்டவர்கள் சொந்த பிள்ளையவே கொலை பண்ணிட்டு இல்லீகல் கான்டாக்டுக்காக, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க. பட் நமக்கு ஆண்டவர் பேசுகிறது என்னன்னா, நம்ம பிள்ளையை நேசிக்கிறோம், ஆனால் அந்த பிள்ளை என்ன புரிஞ்சிக்கல, என் அன்பை என் பிள்ளை புரிஞ்சிக்கல. என் பிள்ளையை நான் கண்டித்து உணர்த்தி தான் ஆகணும். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறான், நான் சிட்சிக்கிறது என் பிள்ளைக்கு பிடிக்கல, என் பிள்ளைக்கு புரியல. ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்னு வாக்கு கொடுத்துருக்கிறீங்கல்லப்பா, என் பிள்ளைகளை நீங்க போதிச்சிருங்கப்பா. என்னால் முடிஞ்ச மட்டும் நான் ட்ரை பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நீங்க போதிச்சு என் பிள்ளைங்களை வளர்த்துருங்க. ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஆமென். என் பெட்ரூம்குள்ளே நான் நுழையும் போதே இந்த வசனம் போர்டு தான் நான் எழுதி போட்டு வச்சிருக்கிறேன். நான் அங்கே இதை ஒரு முறை அறுவடை பண்டிகையில் எனக்குன்னு வாங்கினேன். அது இளங்கோ பிரதர் அவருக்கு வேணும்னு கேட்டதுனால நம்ம பாஸ்டர் என்ன சொன்னார், விசுவாசிங்களுக்கு சரி கொடுத்துரு, நம்ம வேறு வாங்கிக்கலாம் அப்படின்னு. உடனே போய் அதை விட பெரிய போர்டாக வாங்கிட்டு வந்து வீட்டில் மாட்டி வச்சுட்டேன். ஏன்னா அந்த வார்த்தையுடைய வேல்யூ அவ்வளோ இருக்குது. நம்ம சொல்லி நம்ம போதித்து நம்ம பிள்ளைங்க கேட்காததை ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா சொல்லியிருக்கீங்கல்ல, எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்கல்ல, நீங்க என் பிள்ளைகளை போதிப்பீங்க, என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அதாவது பிள்ளைங்க நிமித்தம் உங்க சமாதானம் கெட்டு போகும்போது இன்னும் சத்தமா, இன்னும் உறுதியாய், இன்னும் விசுவாசத்தோடு அதை சொல்லிக்கொண்டே இருங்க. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இன்றைக்கு ஒருவேளை துன்மார்க்கமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், யார் யாரோ என் பிள்ளையை கெடுக்கலாம், என் பிள்ளையுடைய மனதை கலைக்கலாம். ஆனா எனக்கு ஒன்று தெரியும், நான் ஜெபித்தால் என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இதை நான் விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் எழுதி வைத்து அனுதினமும் பிள்ளைகளை குறித்து நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும். என் பிள்ளைகள் எல்லாம் என் பந்தய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பாங்க, என் பிள்ளைங்க கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். இதெல்லாம் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாமா? ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல்
ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன். இது வாக்கு தத்துவம். கர்த்தர் நமக்கு இதை வாக்கா கொடுத்திருக்கிறார். அப்ப சொல்லி இருக்கீங்கல்ல, என் சந்ததியின் மேல உங்க ஆவியை ஊத்துவேன்னு சொன்னீங்கல்லப்பா. பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளைங்க மேல ஊற்றப்படட்டும், என் சந்ததியின் மேல ஊற்றப்படட்டும். உன் சந்ததியின் மேல என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் சொல்லியிருக்கீங்கல்ல. நீங்க செய்வீங்க. நான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்க போறது இல்ல. இன்னைக்கு என் பிள்ளைங்க எப்படி துன்மார்க்க ஜீவியத்துல இருக்கிறாங்க. அவங்க ட்ரக் அடிக்டா இருக்கலாம், அவங்க குடிக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம், அவங்க யாரையோ ஒருத்தரை லவ் பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கலாம், என் சொல்ற பேச்சே கேட்காம என்கிட்ட பேச்சுவார்த்தை கூட இல்லாம இருக்கலாம். ஆனா பரவாயில்லை. ஆனா நான் வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு தேவனிடத்திலே நான் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இந்த வாக்குத்தத்தங்களை, இந்த 4 வாக்குத்தத்தம், நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. ஆனா இப்போதைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற நீங்க இந்த 4 வாக்குத்தத்தத்தை மட்டுமாவது எழுதி வைத்து டெய்லி உங்க வாயில உச்சரிச்சுட்டே இருங்க. உங்க பிள்ளைகளுக்காக அதை சொல்லிட்டே இருங்க. அதை கர்த்தர் நிஜமாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு முதலாவது பெயர் வைக்கும்போது ஏதோ ஒரு பேர் வச்சிடக்கூடாது. பெயர் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சொல்லி நம்ம பிள்ளைய கூப்பிடுறோன்றது ரொம்ப 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 முக்கியம். ஆமென். நாங்க சின்ன பள்ளி கூப்பத்தில் ஊழியம் செய்யும்போது இந்த குட்டி பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு பேர் என்னன்னு கேட்போம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரோஜா, அஜித், விஜய், ஐஸ்வர்யா, அப்புறம் சொல்லுங்க, இவ்வளவுதான் எனக்கு. சிம்ரன், தனுஷ். நான் பார்க்குறேன், நான் நினச்சேன் அப்போதான் நான் சென்னை சிட்டிலேருந்து நான் வந்திருக்கிறேன் ஆம்பூருக்கு. வில்லேஜ்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரிமோட்டாக இருக்கும். மூணியம்மா, கருப்பாயி இப்படி தான் பேர் வச்சுன்னு இருப்பாங்க. நான் ஒரு கற்பனையில் இருந்தேன். வந்து பார்த்தா எல்லாம் ஒரு தினுசா பேர் வச்சுன்னு இருக்கிறாங்க. அப்புறம் தான் நான் நம்ம இங்க ஆம்பூர்ல சர்ச்சை ஆரம்பிச்சு இங்க பிள்ளைங்க வந்தா இங்க இருக்கிற பெற்றோரும் பார்த்தா அப்படிதான் பேர் வச்சிருக்கிறாங்க. பெயர் வைக்கும்போது ரொம்ப யோசித்து பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கணும். அந்த பெயரின் படிதான் அவங்க வாழ்க்கை இருக்கும். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 25:25 சொல்லுகிறது. நீங்க எடுக்க வேண்டாம், எழுதி மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்க. அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நாபால் என்கிற ஒரு மனிதனை குறித்து அந்த இடத்துல சொல்லி இருக்கிறது. நாபால் என்றால் யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? நாபால் என்றால் பைத்தியக்காரன். அவன் பேருக்கு அர்த்தம் என்ன? அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ நம்ம பெயர் எப்படி, இதை படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. ஓகே, எலிசபெத் அப்படி சொல்லி பேர் வச்சதுனால நல்ல வேலை எனக்கு இப்படி ஒரு பேர் வச்சுட்டாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன் நான். ஒன்று குட்டி வயசுலேருந்து கேட்பாங்க, ஓ குயின் எலிசபெத் அப்படின்னு. ஓ எஸ் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிறேன். சரி, பைபிள் பிரகாரமும் பார்த்தாலும் யோவான் ஸ்நானகனுடைய தாய், அது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ அந்த பெயர் வைக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு மிகுந்த ஜாக்கிரதையோடு நம்ம பெயர் வைக்கணும். ஏதோ ஒரு பெயரெல்லாம் நம்ம வைக்க கூடாது. புரியுதா? சீக்கிரமா கண்ட பேரை நீங்க வச்சிருக்கிறீங்கன்னா தயவு செய்து அந்த பெயரெல்லாம் மாத்திட்டு ஒன்று உங்க பிள்ளைய சர்ச்சில் கூட்டிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி நல்ல கிறிஸ்தவ பெயர்களை ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கேட்டு பெயர் வைங்க. அதன் பிறகு அந்த பெயரின்படி கூப்பிடுங்க. ஆமென். சும்மா ஏதோ ஒரு பெயரெல்லாம் வச்சு கூப்பிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பெயரின்படி தான் அது விளங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெயர் மாத்தினாரா பைபிள்ல? ஆபிராம் என்கிற பெயரை ஆபிரகாம்னு மாத்தினார். ஆபிரகாம்னா என்ன அர்த்தம்? விசுவாசிகளின் தகப்பன். சாராய சாராள்னு மாத்தினார். சாராள் தாயாக மாத்தினார். அடுத்தது வேற யாருக்கு பேர் மாத்தினார்? இருங்க, வரிசையில வாங்க, அதுக்குள்ள சவுலுக்கு ஓட்டிங்க. யாக்கோபு. யாக்கோபுனா என்ன? எத்தன்னா என்ன?
ஏமாற்றுக்காரன். அவன் பேர்லயே அவன் ஏமாத்துக்காரன். அண்ணனோட சொத்தெல்லாம் ஏமாத்திட்டு ஓட்டான் தாய் மாமா வீட்டுக்கு. அவனுக்கு என்ன பேர் வச்சாங்களோ அந்த பேரின்படியே அவன் ஓடினான். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் அவனை பார்க்கும்போது அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு ஃபர்ஸ்ட் வேலை அவர் செஞ்சதே அவன் பெயரை மாற்றினார். ஆமென். எத்தன் என்கிற யாக்கோபு என்கிற பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தார். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல்னு பெயர் வைத்து அந்த ஜாதியை இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் அந்த ஜனத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுலை பவுலாய் மாற்றினார். ஸோ ஆண்டவர் முதலாவது அந்த பெயர்ல ரொம்ப குறிப்பா இருக்கிறார். இங்க இருக்கிற பெற்றோர், நான் திரும்பவும் சொல்றேன், ஒருவேளை உங்க பிள்ளைங்களுக்கு இன்னும் பிரதிஷ்டை பண்ணல, ஞானஸ்தானம் கொடுக்கலன்னா சீக்கிரமா கொடுத்து பெயரை மாற்றின பெயரை வைத்து கூப்பிடுங்க. நான் பெரும்பாலும் சபைக்கு வருகிறவர்கள் ஏதோ பேர் வச்சுட்டு வருவாங்க. சிலர் புறஜாதியிலிருந்து வரும்போது அவங்களுடைய விக்கிரகங்களின் பெயர்களை வைத்துட்டு தான் வருவாங்க. ஆனால் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து சபையில் என்ன பெயர் அவங்களுக்கு சூட்டுகிறோமோ, நான் அந்த பழைய பெயர்லலாம் கூப்பிடவே மாட்டேன். புதுசாக நம்ம என்ன பெயர் வைக்கிறோமோ அதில் தான் கூப்பிடுவோம். நான் யோசிச்சு பார்த்தேன் இதை மெடிடேட் பண்ணும்போது. ஜாய்ஸுக்கு வேற பேர், ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன், ஜாய்ஸ் வந்ததுலேருந்து அழுதுனே தான் இருக்கும். அழாத நாள் கிடையாது. எப்போ பாரு ஜாய்ஸ் வந்து அழுமூஞ்சி தான். ஆனால் அந்த அழுமூஞ்சியை எப்படா சிரிமூஞ்சா மாத்தது? வெய்ய பேரை ஜாய்ஸ் பேர் வச்சுட்டு நான் சொன்னேன், ஜாய்ஸ் நீ எப்பவுமே என்ன ஜாய்ஃபுல்லா இருக்கணும். அன்னிலேருந்து சிரிச்சுனே இருக்குது. ஆள் ஒல்லியா இருந்த ஆள் கொஞ்சம் நல்லா குண்டாயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. விளையாட்டுக்கு நம்ம பிரியா வந்து ஒரு பேர் வச்சா. ஆரம்பத்தில் ரூபிக்கு கோவம் வந்துச்சு, எனக்கு ரூபின்னு பேர் இருக்குது, நீ ஏன் என்ன பைல்வான்னு கூப்பிடுற அப்படின்னு. என்ன அப்படிலாம் கூப்பிடாத சொல்லி ரூபி ஒரு 42 கிலோ தான் இருந்துச்சு வெயிட்டு. இப்போ ரூபி 50 கிலோ ஆயிட்டுது. பைல்வானா மாறின்னு வருது. இதெல்லாம் கண் எதிர்க்க இருக்கிற சாட்சிகள். அப்போ அந்த பெயருக்கு எவ்வளோ பெரிய வேல்யூ இருக்கு பாருங்க. அப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம என்னெல்லாம் சொல்லி கூப்பிடுறோம்? ஏ கழுத, ஏ சனின்னு, ஏ மாடு, ஏ எரும மாடு, ஏ தண்டசோறு, ஏது சப்ப மூக்கா, ஏ சட்டி தலையா, இன்னும் விதவிதமா ஆண்டவர் பாப்பாரு. உன் கையில நான் ஒரு கிஃப்ட் கொடுத்தா இப்படித்தான் நீ பேர் வச்சு கூப்பிட்டு இருப்பியா? உனக்கு எவ்வளவு அழகா பிள்ளைகளை கொடுத்துருக்கிறேன். அது கண்ணங்கரேன்னு கூட இருக்கட்டும், எடுத்து தூக்கி மடியில வச்சு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அல்லவா. ஆகவே இந்த பொன் குஞ்சை நான் நல்லா கொஞ்சி கொண்டே இருப்பேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கிஃப்ட் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பெயர் ரொம்ப முக்கியம். ஆமென். நீங்க என்ன பெயர் சொல்லி உங்க பிள்ளைகளை கூப்பிடுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நிக்நேம் வச்சு, நிக்நேம்க்கு தமிழ்ல என்ன, செல்ல பெயர்கள், பட்ட பெயர்கள் வைத்து கூப்பிடாதீங்க. அது அவங்களை காயப்படுத்தும், அவங்க மனநிலையை அது பாதிக்கும். ஹல்லேலூயா. சரி, பிள்ளைகளை எப்பவுமே ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளை சபிக்க கூடாது. கோவமே வந்துட்டா கூட பிள்ளைகளை சபிச்சிடாதீங்க. ஏன்னா பெற்றோருடைய வார்த்தைகளை தேவன் அவ்வளவாய் கனப்படுத்துவார். The parents' words are very 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 powerful, very powerful. நம்ம எந்த வார்த்தை சொன்னாலும் அது பிள்ளையின் மேல பலிக்கும். அவ்வளோ பவர் பெற்றோருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ அதை நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், பயன்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க பேசும்போதே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதுங்க பண்ற ரோத்தைக்கு, அதுங்க பண்ற அட்டகாசத்துக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரியா சிஸ்டர் இருக்குது? வாயை திறந்தா நல்லா வச்சு 4 சாத்தி கண்ட மேனிக்கு கேள்வி கேட்கணும் போலதான் இருக்குது. அவ்வளோ அட்டகாசம் பண்ணுதுங்க. 1 2 அப்படிதான் பண்ணும். என்ன பண்றது? நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வதிக்க என் பிள்ளை மாறிடும் சொல்லி நீங்க விசுவாசிக்கணும். 2வது, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்கள் ஜெபம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அது கட்டி எழுப்பும். ஹல்லேலூயா. பெற்றோருடைய ஜெபத்தை கர்த்தர், அதாவது நம்ம ஜெபிச்சுட்டு நம்ம செத்தே போயிட்டோம்னா கூட அந்த ஜெபம் மண்ணோட மண்ணா போகவே போகாது. அந்த ஜெபத்துக்கு உயிர் கொடுத்து கர்த்தர் பிள்ளைகளை திருப்பி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும்.
நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், எங்கள் சாம் சுந்தரம் பாஸ்டர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, பிள்ளைங்களை நீங்கள் வெளியில் அனுப்பும்போது, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் அனுப்புங்க. அது முதிர் வயதுலையும் அந்த பிள்ளைக்கு அந்த ஆசீர்வாதம் அவங்க தலைமையில தங்கி இருக்கணும். ஜெஸ்ஸுக்கும் ஜானஸுக்கும் அதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்திருக்கிறோம். அப்போ ஒரு மனசுல ஒரு சமாதானம் இருக்கும். எங்க போனாலும் இயேசு ரத்த கோட்டைக்குள்ள என் பிள்ளைய கர்த்தர் மூடி மறைத்து இருக்கிறார், அவர் பாதுகாத்து கொள்ளுவார். அந்த பிள்ளை சில நேரத்தில் அப்படியே டீனேஜ்ல அப்படி தவறி அப்படி போனாலும் திரும்ப கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார். ஆமென். சிறு வயதுல இருந்தே பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்துங்க, அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவதாக பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருங்க. ஹல்லேலூயா. பிள்ளைங்களை என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். ஆமென். நீங்க என்னதான் அட்வைஸ் கொடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு மண்டையில ஏறாது. ஆனா நம்ம என்ன செய்யறோமோ அதை பார்த்து தான் பிள்ளைங்க வளர்றாங்க. அதை தெரிந்து கொள்ளுங்க. நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோமோ அதை நம்ம சொல்லாமலேயே பிள்ளை தானா அதை கற்றுக்கொள்ளும். அப்பா சிகரெட் பிடிச்சா அவர் தூக்கி போட்ட துண்டு சிகரெட் எடுத்து பிள்ளை எடுத்து வச்சு பார்க்கும், அதுக்கு தெரியாது. என்னமோ அப்பா பண்றாரு, நம்மளும் செய்யலாம். அப்போ அந்த பிள்ளைங்க முன்னாடி நம்ம செய்யக்கூடிய செய்கை ஒவ்வொன்றும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. we should be a role model for our children. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனம் யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும். ஆபிரகாம் வாசிங்க. தனக்கு கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அப்போ ஆபிரகாமை குறித்து தேவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் ஆபிரகாமையும் அவன் சந்ததியும் ஆசீர்வதிப்பன்னு வாக்கு கொடுத்துட்டார். இப்போ அவர் என்ன சொல்றார் பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன், யாரு? ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாமை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இவன் தன் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவான். கர்த்தருடைய கற்பனைகள் என்ன, கட்டளைகள் என்ன, ஆண்டவருக்கு எது பிரியம் எது பிரியம் இல்லை, நீ எப்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், இதை அவன் சொல்லி கொடுப்பான்ற நம்பிக்கை ஆபிரகாம் மேல கர்த்தருக்கு இருந்தது. இன்னைக்கு என் மேலேயும் உங்க மேலேயும் ஆண்டவருக்கு இருக்குதா அந்த நம்பிக்கை? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்ல முடியுமா, எனக்கு இவன் மேல் நம்பிக்கை இருக்கு, கர்த்தருக்குள்ளதான் வளர்ப்பாங்க பிள்ளைங்களை, நம்மள நம்பி கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நான் கர்த்தருக்குள்ளாக பிள்ளைகளை வளர்ப்பேன் என்கிற நம்பிக்கையோடு கூட. உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 28:1 மைக்ல வாசிச்சிடுங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்போ there is always a blessing with a condition. There is a conditional blessing. நீ அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிவாயானால் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். 4வது வசனம் சொல்லுகிறது, உன் கர்ப்பத்தின் கனியும் உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்படும். மற்றதெல்லாம் கூட சேர்த்து சொல்றார். இன்னைக்கு கர்ப்பத்தின் கனியை தான் நம்ம தியானிக்கிறோம். உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்படும். இதை நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருக்கு என் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியம். ஆனா கண்டிஷனோட தான் சொல்றாரு, நீ என் கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து என்னுடைய வார்த்தைக்கெல்லாம் நீ செவி கொடுத்து நீ ஒழுங்கா நடந்த அப்படின்னா உன் கர்ப்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ பிள்ளைங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறதற்கு பெற்றோர் மிகப்பெரிய காரணமாய் இருக்க முடியும். ஆமாவா இல்லையா? பிதாக்களுடைய அக்கிரமங்களை
பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் கர்த்தர் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப பெற்றோராய் இருக்கிற நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கணும். நாம் பண்ண பாவத்தை என் பிள்ளை நாளைக்கு, நான் அதாவது உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், இங்க அது கிடையாது. நான் பண்ண பாவத்தை என் பிள்ளை நாளைக்கு சுமந்து கொண்டு இருக்கும். ஆகவே நான் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். நான் இன்னைக்கு எந்த ஒரு தவறு செய்தாலும் அது என் பிள்ளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆகவே நமக்கு ஒரு பயம் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக பிள்ளையை நீங்க முதலாவது காரியம் நீங்க எழுதிக்கணும், பெயர் சூட்டும் போது ஜாக்கிரதையா நீங்க பெயர் சூட்டணும். அடுத்ததாக பிள்ளையை நடத்த வேண்டிய விதத்திலே நாம் நடத்தணும். அதுதான் அவருக்கு ஆபிரகாம் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. உபாகமம் 28லயும் அதான் சொல்றேன், என் கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தா நான் உன் கர்ப்பத்தின் கனிய ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 22:6 சொல்லுகிறது, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அப்போ பிள்ளைக்கு தெரியாது என்ன செய்யணும் அப்படின்னு. ஹல்லேலூயா. அதை நடத்த வேண்டிய விதத்துல நம்ம நடத்தணும், சொல்லி கொடுக்கணும். இது தப்பு, இது சரி, இவங்க பெரியவங்க, இவங்களுக்கு நீ மரியாதை கொடுக்கணும், இவங்க கிட்ட நீ அவமரியாதையா பேசக்கூடாது, தாத்தா பாட்டி கிட்ட நீ இப்படி நடந்துக்க கூடாது, உங்க டீச்சர் கிட்ட இப்படி. சிலர்லாம் டீச்சரை பத்தி வந்து கம்ப்ளைண்ட் கூட, என்னவா அவளுக்கு நாளைக்கு வந்து கேட்குற உன் டீச்சரை, கொழுப்பா அவளுக்கு. பெற்றோர் ஒருவேளை பிள்ளைங்க கிட்ட அப்படி பேசினா நாளைக்கு அந்த பிள்ளை போய் அந்த டீச்சர் கிட்ட என்ன கத்துக்கும் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பெற்றோருக்கு வந்து பிள்ளைங்களை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை, எவ அது அடிச்சது, என் பிள்ளைய அடிச்சிட்டாங்க. பிள்ளை முன்னாடி அதை பேசக்கூடாது, நேரா போய் அங்க கேட்கணும் என்ன நடந்துச்சு, ஏன் என் பிள்ளைய அடிச்சிங்க கேட்கணும். கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க. அப்படியே அந்த டீச்சர் மேல தப்பு இருந்தாலும் அவங்க கிட்ட நீங்க பேசுறது உங்க பிள்ளைக்கு தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ இப்படி நம்ம செய்யும்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். வேதாகமத்துல நான் பைபிளுக்குள்ள போகல, ஒரு செட் ஆஃப் பிள்ளைங்க, ஒரு குட்டி பிள்ளைங்க ஒரு தீர்க்கதரிசிய கிண்டல் பண்ணும்போது தீர்க்கதரிசி சபிச்சுட்டு போயிடுவார். யார் அது? எலிசா தீர்க்கதரிசி. அவர் நடந்து போகும்போது குட்டி குட்டி விளையாடின்னு இருக்கிற பிள்ளைங்க மொட்டைத்தலையா ஏறிப்போ மொட்டைத்தலையா ஏறிப்போ அப்படின்னு எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவுதான். இது ஒரு பெரிய விஷயமா சொல்லுங்க? இல்ல, நம்ம பார்வையில அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா அன்னைக்கு எலிசா தீர்க்கதரிசிக்கு அந்த வார்த்தையை கேட்டு கோவம் வந்து அவர் சபிச்சு பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. அத்தனை பிள்ளைங்களும் செத்து போயிட்டாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு எங்கேயோ பெற்றோர் சொல்லி கொடுக்க தவறிட்டாங்க. பெரியவங்களை பார்த்தா நீ மரியாதை இல்லாம பேசக்கூடாது, அது தவறு, உன் மேல சாபம் வரும், நீ அப்படி நடந்து கொள்ள கூடாதுன்னு சொல்லி பெற்றோர் ஒருவேளை சொல்லி கொடுத்திருந்தால் அந்த பிள்ளை அப்படி பேசியிருக்காது. பயம் இருந்திருக்கும் நம்ம அப்படி பேசக்கூடாதுன்னு. ஆனா இன்னைக்கு நிறைய வீடுகள்ல சர்ச்சுக்கு வந்து போயிட்ட பிறகு பாஸ்டரை பத்தி, குடும்பத்தை பத்தி, மற்றவங்களை பத்தி பிள்ளைங்க முன்னாடி உட்காந்து ஜாலியா டைனிங் டேபிள்ல உட்காந்து பேசின்னு இருந்தா நாளைக்கு அந்த பிள்ளை அதே பாஸ்டர் கிட்ட வந்து சத்தியத்தை சர்ச்சில் கேட்டு அது உருப்படும் நினைக்கிறீங்க? அதுக்கு அந்த பாஸ்டர் மேல இருக்கிற மரியாதையே போயிடும். அந்த பிள்ளை விளங்காது. உங்க பிள்ளைங்க முன்னாடி நீங்க என்ன பேசுறீங்க, எப்படி நடந்து கொள்ளுகிறீங்க? உங்களுக்கு சில கருத்து, எனக்கும் பாஸ்டருக்கும் ஒரு சிலரை குறித்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதை எங்க பெட்ரூம்குள்ள நானும் அவரும் தனியாய் பேசிக்கொள்ளுவோம், நாட் பிஃபோர் சில்ட்ரன். ஏன்னா பிள்ளைங்க அவங்கள மதிக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த அங்கிள் இந்த ஆண்டி வந்தா பேசு, அவ்வளவுதான், விஷ் பண்ண சொல்லி கொடுப்போம். ஆமென். அதே வேதாகமத்துல நாகமான் கிட்ட ஒரு சின்ன பிள்ளை இருந்தா, ஒரு குட்டி பிள்ளை இருந்தா. அவ என்ன செஞ்சா? அடிமையாய் கொண்டு போகப்பட்டவ என்ன பண்ணா? நாகமானுக்கு சொல்லி அனுப்புறா, எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அந்த தீர்க்கதரிசி கிட்ட போனா குஷ்டரோகம் சரியாயிடும். அப்ப அந்த பிள்ளையை எப்படி வளர்த்துருக்கிறாங்க? அந்த தீர்க்கதரிசியை குறித்து சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கிறாங்க. அந்த தீர்க்கதரிசியோடைய பவரை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கிறாங்க. ஒரு பயபக்தியை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கிறாங்க. அடிமையாகவே நீ கொண்டு போகப்பட்டா கூட உன் சத்துருக்களை கூட நீ சிநேகி, உனக்கு துரோகம் பண்ணினவர்களுக்கும் நீ அன்பு காட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அந்த குட்டி வயசுல அந்த பிள்ளையால தன்னோட எஜமானுக்காக சொல்ல முடியுது.
இவன் போய் எப்படின்னா சாப்பிட்டு என்னை அடிமையாக கொண்டு வந்தால நல்லா வேணும். பொதுவாக அப்படி தானே யோசிக்க தோணும். அப்படி யோசிக்கல. அந்த பிள்ளை ஒரு வழி காட்டுகிறா. பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்தில் நம்ம வளர்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, உபாகமம் 6வது அதிகாரம், மைக்கில் வாசிச்சிடுங்க. உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். ஓகே, உபாகம் 6:4. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. அண்டர்லைன் பண்ணுங்க. அப்ப கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? நான் கற்றுக்கொண்ட தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நான் என்ன பண்ணணும்? கருத்தாய் நான் என் பிள்ளைகளுக்கு போதிக்கணும். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு நான் நீ உன் வீட்டில் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. என்ன பண்ணணும்? பேசணும். எப்போ பேசணும்? நான் சர்ச்சுக்கு அமிச்சிட்டா அந்த பிள்ளை நல்லாயிடும். நான் சண்டே கிளாஸ் அமிச்சிட்டா அந்த பிள்ளை நல்லாயிடும். நீங்க பேசணும். நீங்க பேசணும்னா பிள்ளைங்களுக்கு நீங்க டைம் கொடுக்கணும். எப்ப பாரு பிஸி 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 பிஸின்னு போயின்னு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க என்ன வேணா வேலை செய்யலாம், எவ்வளோ வேணா நீங்க சம்பாதிக்கலாம். எங்க 2 பேர்கிட்டையுமே ஃபாரின் போறேன் அப்படின்னு சொல்லி யாராவது வந்து எங்ககிட்ட ஜாம் பண்ணிக்கிறதுக்கு வந்தாங்கன்னா, மனைவி மட்டும் போறாங்க, கணவர் பிள்ளைகளை விட்டுட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ஜெபம் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்போம், சீக்கிரமா உங்க ஹஸ்பண்டையும் கூட்டின்னு போயிடுவியாம்மா? இல்லைன்னா அப்படி ஒரு பணத்தை சம்பாதிக்காது, பிள்ளைங்க வீணா போயிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அவங்க போய் ஃபாரின்ல சம்பாதிச்சாங்க, பெரிய வீடு கட்டினாங்க, எங்கெங்கேயோ லேண்டு எல்லாம் வாங்கி போட்டாங்க, சுத்தி முத்தி பயங்கர ரிச் ஆயிட்டாங்க. ஆனா அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த பிள்ளைங்களை 3 பேரையும் அவங்க அப்பா தான் வளர்த்தாரு. எப்பவுமே நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தாய் கிட்ட வளர்ற பிள்ளைகளுக்கும் தகப்பன் கிட்ட மட்டும் வளர்ற பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன் ஒரு நர்சரி ஸ்கூல்ல பிரைமரி வரைக்கும் லேடி டீச்சர்ஸ் போடுறாங்களா? ஏன் போடுறாங்க? அவங்களால மட்டும்தான் குழந்தைய அன்போடு அரவணைக்க முடியும். ஆண்களுக்கு அந்த பொறுமை கிடையாது, அவங்க அப்படி படைக்கப்படலை. அப்போ நீ குட்டி குட்டியா இருக்கும்போது கணவர்கிட்ட விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு ஃபாரின் போயிட்டாங்க. போயிட்டு அவங்க வர்றதுக்குள்ள என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்க அப்பா பயங்கர கோவம் போட்டு அந்த பிள்ளைங்களை எழுந்துரு, குளி, கிளம்பு ஸ்கூலுக்கு. வர்றதுக்குள்ள அந்த பிள்ளைங்க எல்லாமே ட்ரக் அடிக்டாக, குடிகாரனாக, முரட்டாட்டம் உள்ளவர்களாக, அப்படியே தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படியாம அதுக்கப்புறமா ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, எலிசபெத், நீ எங்க பிரசங்கம் பண்ணாலும் நீ சொல்லுமா, பிள்ளைங்களை விட்டுட்டு மட்டும் போயிடவே கூடாது. இன்னைக்கு பணம் இருக்குது, வீடு இருக்குது, நகை இருக்குது, சொத்து இருக்குது, என் பிள்ளைங்க என் கையில இல்லை, தருதலையா போயிட்டாங்க, நான் தான் காரணம். கஞ்சோ கூழ குடிச்சு என் பிள்ளைங்களோட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நம்ம வளர்க்கிறதுல, அவங்களோட உட்காரும் போது, படுத்திருக்கும் போது, எழுந்திருக்கும் போது அவங்க கிட்ட தேவனை குறித்து கருத்தாய் போதிக்கணும். அதுல நம்ம குறியாய் இருக்கணும். எப்ப பாரு போனை வச்சுன்னு யார் கூடனா பேசிட்டு, எப்ப பாரு பிள்ளைங்களை எங்கன்னா விட்டுட்டு அப்படியெல்லாம் போகக்கூடாது. ஊழியத்துக்கே போகிறதா இருந்தால் கூட, பில்லி கிரஹாம் ஒரு முறை ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தாராம். அங்க அவரை கேட்டாங்களாம், உங்க ஒய்ஃப் வரலைங்களா, உங்க ஒய்ஃப் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, என் மனைவி ஆலயங்களை கட்டி கொண்டு இருக்கிறாள் அப்படின்னாராம். அப்படியா? ஒய்ஃப் சர்ச்செல்லாம் கட்டுறாங்களா? என்ன சர்ச்சு கட்டுறாங்க, எங்க சர்ச்சு கட்டுறாங்க, எங்களுக்கு தெரியவே இல்லையே அப்படின்னாங்களாம். அப்ப அவர் சொன்னாராம், என் பிள்ளைகள் என்கிற ஆலயத்தை என் மனைவி கட்டி கொண்டிருக்கிறாள், நான் வெளியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு கணவர் ஊழியத்துக்கே வெளியில போயிட்டா கூட, நானும் இவரும் கூட 2 பேருமே இணைஞ்சுதான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். இன்னும் சொல்ல போனா அவருக்கு முழு நேர ஊழியத்துக்கு அழைப்பு லேட்டா வந்தது, எனக்கு சீக்கிரமா வந்தது. முழு நேர ஊழியத்துக்கு நான் அழைக்கப்பட்டு இருந்தாலும் ஒரு தாயோடைய தலையாய கடமை பிள்ளைகள். ஊழியம் 2வது.
என் பிள்ளை கூட நான் தான் இருக்கணும். ஒருவேளை ஊழியத்து நிமித்தம் கணவர் நிறைய இடங்களுக்கு வெளியில போவார், ஆனா நான் என் பிள்ளைங்களோட இருக்கணும். அப்படி போறேன்னா பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போயிடுவேன், ஃபேமிலியா போயிடுவோம். பெரும்பாலான இடங்களுக்கு நானும் அவரும் பிள்ளைகளை விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என்னை கூட்டிட்டு போக மாட்டார். அப்படி நான் பிள்ளைங்களை வீட்டில் எங்கேயோ விட்டுட்டு யாருக்கிட்டேயோ விட்டுட்டு என் பிள்ளைங்க அப்படி வளரணும்னு அவசியம் இல்லை, என்கிட்ட வளரணும். ஸோ அவர் வெளியில் போயிட்டு அந்த டைமை நாங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்குவோன்னா, பிள்ளைங்களை உட்கார வச்சு ஜாலியாக பாட்டு பாடி ஏதாவது ஒரு பைபிள் ஸ்டோரி கதை பிக்சர் இருக்கிற புக் எடுத்து அவங்களோட பேசிட்டு அவங்களோட விளையாடிட்டு ஜாலியாக, அதாவது ஒன்று கர்த்தரோட கிருபையில் ஒவ்வொரு இதுலேயும் சொல்லிகிட்டே இருப்பேன். இது ஏசப்பா தான் கொடுத்தாரு, இது ஏசப்பா தான் செஞ்சார், நம்ம ஏசப்பா எவ்வளோ நேசிக்கிறா தெரியுமா, மம்மிக்கு நம்ம மிராக்கிள் பண்ணார் தெரியுமா, ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா. இதை ஒரு டே டு டே லைஃப்பில் டெய்லி பிள்ளைகளோட பேசணும். ஆமென், ஹல்லேலூயா. சாம் ஜோபதரை அண்ணன் ஸ்டார்டிங்கில் ஜான் ஜோசப் அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க, ஸ்டார்டிங்கில் ஊழியத்துக்கு, அதாவது சாம் ஜோபதரை அண்ணன்கிட்ட தான் ஜான் ஜோசப் அண்ணனோட ஒய்ஃப் ஃபஸ்ட்டு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க, இவாஞ்சலின் சிஸ்டர். அவர் தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. கல்யாணம் பண்ண பிறகு இவங்க ஆல்ரெடி ஊழியத்தில் இருந்தவங்க தான். யார்? இவாஞ்சலின் சிஸ்டர், ஜான் ஜோசப் அண்ணனோட ஒய்ஃப். ஆல்ரெடி அவங்க ஒரு ஊழியக்காரி, ஊழியத்தில் இருந்தவங்க. ஆனால் பிள்ளைங்க பிறந்துட்ட உடனே சாம் ஜோபதரை அண்ணன் ஜான் ஜோசப் அண்ணனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாராம், நீயும் ஒய்ஃபும் 2 பேரும் சேர்ந்து போய் ஊழியம் செஞ்சு பிள்ளைங்களை விட்டு அதுங்க நாளைக்கு தருதலையாகி அதுங்க உன் பேரை கெடுக்கிறத விட பிள்ளைகளை மனைவியை பார்த்துக்க சொல்லு. +2 முடிக்கிற வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் யோர் ஒய்ஃப் வில் ஹாவ் டு ப்ளே தேர். தாயோடைய கடமை, மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கணும். +2 படிக்கிற வரைக்கும் அது அந்த, அதாவது நம்ம நினைக்கிறோம் வளர்ந்துட்ட பிறகு 5இல் வளையாதது 50ல் வளையவே வளையாது. அவங்க குட்டி குட்டி பிள்ளைகளா இருக்கும் பொழுது அப்பவே அவங்கள கர்த்தருக்குள்ள வழி நடத்திடணும், அவங்கள கர்த்தருக்குள்ள போதித்து வழி நடத்திடணும். அதை கடைசி வரைக்கும் அவங்க மறக்க மாட்டாங்க. நீங்க ஒருவேளை டீனேஜில் பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கஷ்டம். இன்னொன்று சொல்கிறேன், ஏதாவது நம்ம ஆண்டவரோட பேசிட்டே இருக்கும்போது சிலதெல்லாம் நமக்கு அவர் சொல்லி கொடுப்பார். எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தார், உன் பிள்ளை மெஞ்சி போனால் 11-12 வயசு வரைக்கும் தான் உன் காலில் சுற்றி சுற்றி வரும். அம்மா ஸ்கூலில் இது நடந்துச்சு, மம்மி ஸ்கூலில் இது நடந்துச்சு, மம்மி அது இதுன்னு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா? இல்லை மம்மி இது கேளுங்க, நான் சொல்கிறத கேளுங்க. 13 வயசு ஆகும்போது அது தனியாக போய் உட்காந்திக்கும், ரூம் கிடச்சா போய் கதவை சாத்திக்கும். என்னடா பண்ணுற? வரேன் இருங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், ஃப்ரெண்டு வரணும். என்ன நடந்துச்சு ஸ்கூலில் சொல்கிறேன். ஏன்னா அந்த டீனேஜ் பருவம் கொஞ்சம் கோளாறான ஒரு பருவம். ஆனால் அந்த சின்ன வயதுலேருந்தே 2 வயசு 3 வயசுலேருந்தே எங்கள் பிள்ளையோட ஃப்ரெண்டு மாதிரி பேசி 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 பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வளர வளர அம்மா கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணும், அது சொல்லும். ஹல்லேலூயா. ஆண்களை காட்டிலும் தகப்பனுக்கும் பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. ஆபிரகாமை குறித்து தான் வசனம் சொல்லுகிறது. அவன் என் கட்டளையின்படி பிள்ளைங்க வளர்ப்பான்னு சொல்லி நான் அவனை நம்புறேன் அப்படின்னு ஆபிரகாமை குறித்து தான் சொல்றார். ஆனா தகப்பனை பார்க்கிலும் பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே தாயுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. The responsibility of a mother is very great. ஹல்லேலூயா. ஒரு தாய் தன் பிள்ளைகளை எவ்வளவுதான், அதுக்கு என்னோட அம்மாவே நான் சொல்ல முடியும். எங்க அப்பா குடிப்பாரு, அவர் வீட்டில் சர்ச்சுக்கு வந்ததில்லை, எதுக்குமே வந்ததில்லை. ஆனா எங்க அம்மா கர்த்தருக்குள்ள இருந்ததுனால எங்க 3 பேரையும் கர்த்தருக்குள்ள வளர்க்க முடிந்தது. அதே ஒரு தாய் சரியில்லைன்னா ஒரு அப்பாவால் பிள்ளைங்களை அடிச்சு உதச்சி கூட்டின்னு போக முடியாது, கஷ்டம். ஆனா அப்பா சரியில்லைன்னா பிள்ளைங்களை சூப்பரா ஒரு மனைவி கொண்டு போயிடுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்குள்ள வளர்க்கிறதற்கு பிரயாசப்படுங்க. அதுக்கப்புறமா நீங்க வருத்தப்படுகிறதுல பிரயோஜனம் இல்லை. அவங்க குட்டி குட்டி பிள்ளைகளா இருக்கும்போதே அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தயவு செய்து அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உட்காரும் போது, எந்திரிக்கும் போது, படுக்கும் போது நான் பேசிட்டே இருக்கணும், என் பிள்ளைங்க கிட்ட நான் பேசிட்டே இருக்கணும், கர்த்தரை குறித்து நான் போதித்து கொண்டே இருக்கணும், கருத்தாய் நான் போதிக்கணும். பிள்ளைங்களோட இருதயத்துல விஷத்தை விதைக்க கூடாது. உங்க அத்தைக்காரி என்ன பண்ணா தெரியுமா, உங்க அம்மாச்சி என்ன பண்ணாங்க தெரியுமா, என்னென்னலாம் பண்ணாங்க, உனக்கு என்ன தெரியும்? விஷத்தை பிள்ளைங்க இன்னசென்ட், அவங்க மனதில் விஷத்தை விதைக்க கூடாது. அதனுடைய பலன் அப்புறம் நீங்க தான் அனுபவிப்பீங்க. நீங்க பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்கலன்றதை பார்த்து உங்க பிள்ளைங்க வளர்ந்துச்சுன்னு சொன்னா நாளைக்கு நீங்க வயதாகும் போது உங்களையும் உங்க பிள்ளைங்க மதிக்காது.
நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 6வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளை வேகமா எடுங்க. எபேசியர் 6:4 பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அப்போ பிள்ளைகளை சிட்சிக்கணும், கண்டிக்காம பிள்ளைங்களை வளர்க்க கூடாது. ஆனா கர்த்தருக்கேற்ற சிட்சையில வளர்க்கணும். உங்க 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சுன்றதுக்காக உடனே கோல் எடுத்து பொழக்க கூடாது. யார் மேலேயோ இருக்கிற கோவத்துல பிள்ளைங்க மேல போட்டு டமால் டமால் நச்சுன்னு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பிள்ளைங்களை கர்த்தருக்கேற்ற சிட்சையில சிட்சித்து தான் வளர்க்கணும், அடிக்காம. இன்னைக்கு பேரண்ட்ஸ் நிறைய அப்படியே நான் செல்லம் கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல பிள்ளைங்களை கெடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு மீடியா, பிள்ளை நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னா போனை கையில கொடுத்துடணும், அவ்வளவுதான். ஆளுக்கு ஒரு போனை வச்சுன்னா அதுக்கு பாட்டுக்கு ஒரு மூலையில் இருக்கும், அதுங்க நம்மளை தொந்தரவே பண்ணாது, நம்ம ஜாலியா இருப்போம். நாளடைவில் அந்த பிள்ளைங்க அரகண்டா மாறும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காது, உங்களையும் மதிக்காது, உறவே இல்லாம போயிடும். இந்த ஜெனரேஷன்ல பிள்ளைங்களை வளர்க்கறது உண்மையிலே டஃப் டாஸ்க். ஜெபித்தால் ஒழிய நீங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. யாரையோ நம்பி உங்க பிள்ளைங்களை என்னைக்குமே விடாதீங்க. உங்க பிள்ளைகள் உங்களால் வளர்க்கப்பட வேண்டும். ஆமென். என் பிள்ளைய நான் தான் வளர்க்கணும், என் கூட இருக்கணும். என் பிள்ளைங்க மேக்ஸிமம் நான் என் கூட வச்சு நான் வளர்க்கணும். தவிர்க்க முடியாத என்னைக்காவது ஒரு நாள் சூழ்நிலைகள் வரும்பொழுது அன்னைக்கு பிள்ளைங்களை விட்டுட்டு போறது, ஃபாரின் போயிடுறது, ஈவன் நம்ம வெளியில எங்கன்னா போறது, என் பிள்ளைங்க என் கூட இருக்கணும். ஒன்று கூட கூட்டிட்டு போக முடிஞ்சா கூட்டிட்டு போயிடுங்க, இல்லையா வீட்டில் நீங்க கூட இருங்க. ஆமென். அந்த பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள, ஏன்னா those are the time that you can utilize with them. இன்னைக்கு டைமே இல்லை, இன்னைக்கு உலகத்தில் நமக்கு டைமே இல்லை, ஓடிட்டே இருக்கிறோம். அந்த டைம்ல கொஞ்சம் டைமை நம்ம சேவ் பண்ணி ஆண்டவருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கணும், அந்த பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ள வளர்க்கிறதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பிள்ளைகளை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். அப்போ நம்மளால பிள்ளைங்களை கோபப்படுத்த முடியும். நம்மளோட எரிச்சல்ல, நம்மளோட கோவத்துல, நம்மளுடைய சுபாவம் இதெல்லாம் வச்சு பிள்ளைங்களை எரிச்சல் மூட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா பிள்ளைங்களுக்கு பெற்றோர் மேல இருக்கிற அன்பு குறைந்துரும். அந்த அன்பு குறைஞ்சிருச்சுன்னா கீழ்ப்படிதல் குறைஞ்சிரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க அம்மா என்னை நேசிக்கிறாங்க, எங்க அப்பா என்னை நேசிக்கிறாரு, எங்க அப்பா எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு ஒரு பிள்ளை ரியலைஸ் பண்ணிருச்சுன்னா நீங்க சொல்ற வார்த்தைக்கு அதால மரியாதை கொடுக்க முடியும், மதிப்பு கொடுக்க முடியும், உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியும். ஆனா எப்ப பாரு கோவத்துல ஒரு பாஸ்டர் இருந்தாராம், இதே ஆம்பூர்ல தான், பேர் சொல்ல விரும்பல. அந்த பாஸ்டருக்கு பிள்ளைங்க இருந்தாங்க. பிள்ளைங்களை எப்படி அவர் ட்ரீட் பண்ணுவார்னா, பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா முட்டி போட வச்சு கல்லு உப்பை கொட்டி அந்த கல்லு உப்புல முட்டி போடணும், தலை கீழே கயிறு போட்டு தொங்க விட்டுருவாராம், செம்ம அடி அடிப்பாராம். அவர் நினச்சிக்கிட்டாரு நான் பிள்ளைய பயங்கர ஸ்ட்ரிக்டா நான் வளர்க்குறேன். நாளடைவில் அவருடைய பெண் பிள்ளை மென்டல் ஆயிடுச்சு. பிள்ளைகளை சிட்சிக்கணும், சிட்சை வேறு, அடி பொழந்து கட்டுறது வேற. சிட்சை என்பது நீ செஞ்ச தவறுக்காக நான் உன்னை அடித்தேன் சரியா, அப்படி சொல்லி கொடுக்கறது. அடியும் விழணும், உணர்வு இருக்கணும், அப்புறம் கூப்பிட்டு அரவணைக்கணும். ஹல்லேலூயா. ஒரேடியா பயங்கர, நான் என்ன மாதிரி ஸ்ட்ரிக்ட் பேரண்ட் யாருமே கிடையாது, அடி 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 அடின்னு அடிச்சிங்கன்னா பிள்ளைங்க உங்களை வெறுத்துரும், உங்ககிட்ட எதையுமே சொல்லாது. இதனால தான் வெளியில யாராவது அன்பு காட்டும் போது அவங்க கிட்ட உடனே பிள்ளைங்க விழுந்துடுறாங்க, லவ்ல விழுந்துடுறாங்க. யாரோ ஒரு ஃப்ரெண்டு உடனே ஓடிடுறாங்க, ஏன்னா பெற்றோருடைய அன்பு பிள்ளைகளுக்கு கிடைக்கல. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பிள்ளைங்களோட உட்காந்து பேசுங்க, பிள்ளைங்களை சிட்சித்து நீங்க கர்த்தருக்குள்ள வளர்க்கறதுல ஜாக்கிரதையாயிருங்க. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 29வது வசனம் 9வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். ஏன் அந்த வசனம் பர்டிகுலரா தாய்க்குன்னு சொல்லுது? ஒரு அம்மாவுக்கு மேஜர் ரோல் இருக்குது பிள்ளைகளை வளர்க்கிறதற்கு. ஹல்லேலூயா. ஒரு தாய்க்கு ஒரு மேஜர் ரோல் இருக்கு பிள்ளைய வளர்க்கிறதற்கு.
பிள்ளை அது இஷ்டத்துக்கு அது கேட்கறதெல்லாம் கொடுத்துன்னு, அதுக்கு செல்லம் கொடுத்துன்னு, அது என்ன வேணா பண்ணட்டும், நான் கண்டிக்க மாட்டேன், நான் செல்லம், நான் எங்கள் அம்மா செல்லம் அப்படின்னு வளர்ந்துச்சுன்னா அது கெட்டு சீரழிஞ்சிரும். தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். அப்போ பிள்ளைய சிட்சிக்கணும். அது இஷ்டத்துக்கு விடக்கூடாது. அது அடம் பிடிச்சா உடனே கொடுத்துட்றது. பிள்ளைங்க முதலாவது எல்லாத்தையும் கேட்டால் நோ சொல்ல கற்றுக்கணும். நம்ம பிள்ளைங்க அடம் பிடிச்சு கேட்டால் நோ சொல்ல கற்றுக்கணும். அவங்கள சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தப்பு பண்ணும்போதே அங்கேயே கண்டிச்சிடணும். ஒரு தடவை விட்டிங்கன்னா 2வது தடவை இன்னும் பண்ணும், 3வது தடவை அதை விட ஜாஸ்தி பண்ணும். சில வீட்டில் என்ன நடக்கும்னா, அம்மா கிட்ட வாயாடும் போது அப்பா தலையிட மாட்டார். பரவாயில்ல விடு விடு, ஒன்றும் அடிக்காத, அது குழந்தை, அதுக்கு ஒன்றும் தெரியாது. இல்லைன்னா அப்பா கிட்ட வாயாடும் போது உடனே அம்மா கட்டி பிடிச்சிக்குவாங்க, என் பிள்ளைய அடிக்காதீங்க. அந்த பிள்ளை சீரழிஞ்சு போயிடும். ஒருத்தர் கண்டிப்பு பண்ணும்போது இன்னொருத்தர் தலையிடக்கூடாது. அப்படியே உங்களுக்கு சொல்லணும்னா கூட தனியாக சொல்லுங்க, தனியாக பேசுங்க. எங்க பிள்ளை இப்படி அடிக்காதீங்க, மனசு சோர்ந்து போயிடும், இப்படி திட்டாதீங்க, மா நீ இப்படி சொல்லாதம்மா. தனியாக பிள்ளைங்க முன்னாடி பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஒய்ஃபை திட்டுறீங்க, ஹஸ்பண்டை கேள்வி கேட்குறீங்கன்ற தைரியம் பிள்ளைங்களுக்கு வந்துருச்சுன்னா அதுங்க அடங்கவே அடங்காது, மதிக்கவும் மதிக்காது, பெற்றோரை மதிக்காது. ஒரு அம்மாவை விடு விடு, அந்த பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் செய்ய தேவையில்ல, எனக்கு தெரியும் அப்படின்னு அப்பா சொல்லிட்டாருனாக்கா அதுக்கப்புறம் அந்த அம்மாவை மதிக்காது, பிள்ளை மதிக்காது. தெரிந்து கொள்ளுங்க, நிறைய வீடுகளில் நடக்கிற தவறு இது. ஒன்று அப்பா சரியில்லாமல் இருப்பார், இல்லை அம்மா சரியில்லை, யாராவது ஒருத்தர் செல்லம் கொடுத்து கெடுத்து வைப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த தவறை செய்யாதீங்க. ஆமென். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 11வது வசனம், 10-11 வேகமா வாசிங்க. கண்சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறான், அலப்புகிற மூடன் விழுவான். 10-11. நீதிமானுடைய வாய் ஓகே, வேற வசனம், அப்போ நான் தவறா எழுதிட்டு வந்திருக்கேன். 13:24 பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். பிரம்ப பெற்றோர் கையாளணும். இன்னைக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் சொல்லிடுச்சு, நீ பிரம்ப கையில் எடுக்கக்கூடாது. இன்னைக்கு ஜென்ரேஷன் வேற மாதிரி போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தோம்ல, 10 பிள்ளைங்க சேர்ந்து ஒரு கிளாஸ்மேட்டை கொலை பண்ணிட்டாங்களா, அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போனானுங்களா, இதெல்லாம் இப்போதானே இப்படிலாம் ஜாஸ்தியாக கேள்விப்படுகிறோம். ஏன்னா ஸ்கூலில் பெரம்பு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் பெற்றோரும் ரொம்பலாம் இப்போ திட்டுறதில்ல. அப்படியே ஸ்கூலில் வாத்தியார் கண்டிச்சிட்டாலும் பெற்றோர் போய் நின்றுடுவாங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கை போயிடுது, சீரழிஞ்சிருது, யாருமே கண்டிக்கிறது இல்லை. ஆனால் பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ பிரம்பை கையில் எடுத்து பிள்ளைங்களை கண்டிப்பு பண்ணணும், அவங்கள நடத்த வேண்டிய வழியில் நம்ம நடத்தணும். 23 நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கலாமா? பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் செத்து போக மாட்டான். நீ பெரம்புனால அடிக்கிறதுனால அவன் செத்து போக மாட்டான். நீ பெரம்புனால அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கலனா தான் அவன் ஒரு காலத்தில் செத்து போயிடுவான். அவன் வாழ்க்கை செத்து போயிடும், வீணா போயிடும். ஹல்லேலூயா. பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பெரம்பு அதை நீக்கும். அவன் இருதயத்தில் மதியினம் ஒட்டி தான் இருக்கும். அதுங்க அடம் பிடிக்கும். எந்த பிள்ளையும் பர்ஃபெக்டா இருக்காது. அது கண்ட மேனிக்கு கத்தும், பண்ணும், பெரியவங்களை மதிக்காது, அட்டகாசம் பண்ணும். தண்டனை பிரம்பு தான் அதை கரெக்ஷன் பண்ணும்போது அந்த மதியினம் நெஞ்சை விட்டு நீங்கும். ஹல்லேலூயா. அப்போ பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கிறதற்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிள்ளைகளை நீங்கள் சரியாக வளர்த்தீங்களான்றதை கர்த்தர் கணக்கு கேட்பார். அது அவர் கொடுத்த கிஃப்ட்டு. நீங்கள் ஒழுங்காக வளர்த்தீங்களா, கர்த்தருக்கேற்ற சிற்றையில் வளர்த்தீங்களா, அவங்கள கோபப்படுத்தாமல் இருந்தீங்களா, பெரம்ப கையாட வேண்டிய நேரத்தில் கையாடினீங்களா, அவங்கள அரவணைக்க வேண்டிய நேரத்தில் அரவணைத்தீங்களா, கருத்தாய் பிள்ளைகளுக்கு போதித்தீங்களா, ஆண்டவர் கேள்வி கேட்பார்.
டைமே இல்லைன்னா நீங்க சொல்லக்கூடாது. டைமை நீங்க தான் உருவாக்கணும். வெளியில போறது, ஊழியம் செய்யறது, வேலை செய்யறது, ஓட்டி செய்யறது, நான் இன்னும் சம்பாதிக்கிறதுக்காக இன்னும் போறேன். பிள்ளைங்க முக்கியம். யாருக்காக சம்பாதிக்கிறோம்? பிள்ளைங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக வேற ஏதாவது நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சா எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்க முடியும். அந்த எக்ஸ்ட்ரா நீங்க வாங்கி கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, பிள்ளைங்களோட இருங்க. அதுதான் கோல்டன் பீரியட். ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளைங்க சிறு வயதில் இருக்கும்போது, அதாவது ரொம்ப அப்படியே பிரம்மாண்டமாக செலவு பண்ணி எங்கன்னா கூட்டின்னு போகலன்னா கூட பிள்ளைங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. சும்மா ஒரு லோக்கலில் ஒரு பஜார் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு வாங்க. எங்கேயாவது பக்கத்தில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பிள்ளை எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்றது அந்த பிள்ளைங்களோட மனசில் பதியும். அவங்க நான் கேட்டால் எதுவுமே செய்ய மாட்டாங்க, நாங்கள் கூப்பிட்டா வரவே மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்கன்றத மனசில் பதிய வைக்காதீங்க. பிள்ளைங்க ஆசையாக கேட்குதா, பாப்பா வெளியில் போகலாம்ப்பா, கடைக்கு கூப்பிட்டு போப்பா, போகும்போது வேணா சொல்லிட்டு போங்க. எங்களுக்கெல்லாம் பட்ஜெட் ப்ராப்ளம். நான் போகும்போது இவர் ஊழியத்துக்கு போயிடுவார். போகும்போது நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் ஜானஸ்க்கு சொல்லுவேன், ஆளுக்கு 50 ரூபா நான் வெளியில் கூட்டின்னு போகிறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த 50 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வாங்கிக்கோங்க. மாதம் ஒரு முறை அது. இன்னைக்கு வரைக்கும் ஜானஸும் ஜஸ்ஸும் அதை சொல்கிறாங்க. டேடிக்கு டைம் இல்லை, டேடி மினிஸ்ட்ரின்னு போயிட்டாங்க, ஆனால் மம்மி எஃபர்ட் எடுத்தாங்க, எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப பெருசாக இருக்காது, 50 ரூபாய்க்காவது வாங்கி கொடுத்தாங்க. அது அவங்க மனசில் எங்கள் அம்மா எங்களுக்காக செஞ்சாங்க, நாங்களும் வெளியில். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனால் பசங்க சொல்லுவாங்க, ஏடி அவங்க அந்த கடைக்கு போயிட்டு வந்தோம், இந்த கடைக்கு போயிட்டோம், நாங்கள் கூட போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தோம்டா. அவ்வளோதான். நம்ம திராணிக்கு தக்கதாக என்ன செய்ய முடியுமோ ஞானத்தை கர்த்தர் இடத்துல கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். அதன் மூலமாய் உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக லூக்கா 7வது அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 7வது அதிகாரம் 15வது வசனம். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அவனை அவன் தாயினிடத்திலே ஒப்புவித்தார். இப்போ யாரும் பைபிள் பார்க்க வேணாம், நான் முடிக்க போகிறேன், என்னை மாத்திரம் பாருங்க. இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் உங்கள் பிள்ளைங்க குட்டி பிள்ளையாக இருக்கும்போதே நீங்கள் என்ன செய்திருக்கணும் அப்படின்றது கரெக்டா? ஓரளவுக்கு பிள்ளைங்க வளர்ந்துட்ட பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கிறவங்க, எங்களுக்கு அப்போ தெரியலையே, யாரும் சொல்லி கொடுக்கலையே, நாங்கள் இதெல்லாம் செய்யலையே, நாங்கள் வளர்க்கலையே, இப்போ பிள்ளைங்க வாலிபத்தில் இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்களே, இப்போ நான் என்ன செய்யட்டும்? அந்த வருத்தத்தோடு இன்னைக்கு ஒரு சிலர் இருப்பீங்க. ஆமென். இந்த வார்த்தையை தான் ரேமா வேர்டாக கர்த்தர் எனக்கு கொடுக்க சொன்னார். அவனை அவன் தாயின் நேரத்தில் கர்த்தர் ஒப்புவித்தார். வாலிபன் வாலிபன் அந்த வசனத்தையே படிங்க. அதுக்கு முந்தின வசனம், வாலிபன் அப்போ என்ன ஆயிட்டான்? வாலிபன் என்ன ஆயிட்டான்? மரித்தவன் உயிரோடு எழுந்தனா, வாலிபன் என்ன ஆயிட்டு இருந்தான்? செத்து போயிட்டு இருந்தான். He is dead. He is not alive. செத்து போன பிள்ளையை குறித்து எந்த நம்பிக்கையுமே இல்லாம ஒரு கைம்பெண்ணாய் கணவரையும் இழந்து இன்னைக்கு பிள்ளையும் இழந்து அவ தத்தளித்து கண்ணீரோடு அவ போய்கொண்டு இருக்கும் பொழுது அந்த கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். நான் இன்னைக்கு பெற்றோருக்கு சொல்றேன், ஒருவேளை நான் சிறு வயதில் என் பிள்ளைய சரியா வளர்க்கல, இன்னைக்கு என் பிள்ளைகள் நிமித்தம் எனக்கு வலியும் வேதனையும் உண்டாகுது, என் பிள்ளை கஞ்சா அடிக்குது, என் பிள்ளை கீழ்ப்படியில, என் பிள்ளை தருதலையா இருக்குது, யாரையோ லவ் பண்ணுது, நான் சொல்றதை என் பிள்ளை கேட்கல, வளர்க்க வேண்டிய நேரத்துல நான் சரியா வளர்க்கல, தப்பு தான், நான் தப்பு பண்ணிட்டேன், இன்னைக்கு என் பிள்ளை பாவத்துக்கு செத்து போயிடுச்சு, இன்னைக்கு பாவத்துல செத்து போய் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில என் பிள்ளை இல்ல, இன்னைக்கு என் பிள்ளை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் எனக்கு சொல்ல சொன்னார், உன் பிள்ளை செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீ வந்திருந்தாலும் அந்த பிள்ளைய கர்த்தர் பாடையை தொட்டு உயிரோட எழுப்பி பிள்ளையோட கையை பிடித்து தாயினுடைய கையிலே கர்த்தர் ஒப்புவிக்கிற நாள் தான் இந்த நாள். ஒரு கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? இன்றைக்கு உங்க பிள்ளைங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அந்த பிள்ளையோட கையை பிடிச்சி உங்க கையில தாயினிடத்துல தகப்பனிடத்துல ஒப்புவிக்கிற நாள் வந்து கொண்டு இருக்கிறது. இன்றையிலிருந்து கர்த்தர் அதை ஆரம்பிச்சிட்டார். உங்க பிள்ளைங்க எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கலாம், குடி
குடிகாரனா இருக்கலாம், அயோக்கியனா இருக்கலாம், திருமணமாகி இருக்கலாம், உங்களை கண்டுக்காம இருக்கலாம், உங்களை விட்டு தூர போய் இருக்கலாம், உங்க பிள்ளைங்க எதுக்குமே ஒரு கஞ்சா அடிக்டா இருக்கலாம், லவ் பண்ணி யாரையோ ஒருத்தர் பெண் பிள்ளைங்களை பெத்தவங்க உண்மையிலேயே ரொம்ப பாவம், அந்த பிள்ளை பேரை கெடுத்துருமா, என் மானத்தை எடுத்துருமா, அப்படியே வயித்துல நெருப்ப கட்டிட்டு ஒருவேளை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, என் பிள்ளைக்கு என்ன சொல்லி என் பிள்ளை கேட்கல, என்னால அட்வைஸ் பண்ணாலும் என் பிள்ளை கேட்கல, நான் என்ன பண்ணட்டும்பான்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பாடையை தொட்டு கர்த்தர் அந்த பிள்ளையை, அந்த வாலிபனுடைய கையை எடுத்து அவங்க தாயினுடைய கரத்திலே ஒப்புவித்தார். காரணம், அதற்கு பின்பாக அவளுடைய கண்ணீர், அவளால் தாங்க முடியாத வேதனை, இன்றைக்கு தாங்க முடியாத வேதனை. எனக்கு அது இந்த நாள்ல இந்த பிரேயர் இந்த தலைப்புல வைக்க சொன்னதுக்கு காரணமே, ஒரு சில பெற்றோர் பிள்ளைகள் நிமித்தம் தாங்க முடியாத வேதனையோடு நம்முடைய சபையில இருக்கிறீங்க. தாங்க முடியாத வேதனைகள், இரவு நேரங்கள்ல படுக்கும் பொழுது என்ன செய்யறதுன்னு தெரியல, என் பிள்ளைய குறித்து நான் என்ன எப்படிதான் நான் ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஆனா கர்த்தர் உங்களுக்காக தான் பேசி கொண்டிருக்கிறார். உன் பிள்ளை செத்து போயிடுச்சா, உலகத்துல செத்து போட, ஐயோ என் பிள்ளை செத்து போயிடுச்சு, அது குடிக்குது, அது அயோக்கியத்தனம் பண்ணுது, பரவாயில்ல, நீங்க கர்த்தருடைய சமூகத்துல வந்து வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் பார்த்து அந்த செத்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்பி உங்க கையில ஒப்பு கொடுப்பார். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், ரேமா வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு என் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டீங்க, இன்னைக்கே ஒப்பு கொடுத்துட்டீங்க, ஒப்பு கொடுக்க போறீங்க இல்ல, இன்றைக்கே நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க, நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. இதுக்கு மேல உடனே உங்க பிள்ளை இன்னைக்கு ராத்திரியே மாறிடுமா, நாளைக்கே மாறிடுமா, மாறலனாலும் பரவாயில்ல, வார்த்தை வந்துருச்சு, என் பிள்ளையை என் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டார், என் பிள்ளை கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும், என் பிள்ளை இஸ்ரவேலிலே அற்புதங்களாக அடையாளங்களாக நிச்சயமா இருக்கும், என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், என் பிள்ளை என் பந்தையை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இன்றைக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டார். இதை தான் நம்ம சொல்லி செபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க, ஒருவேளை நான் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய நேரத்தில் நான் சரியா வளர்க்காம போயிருந்த தவறுகளை எனக்கு மன்னிச்சிருங்கப்பா. தேவையில்லாம என் பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்துருந்தா என்னை மன்னிச்சிருங்க. என் பிள்ளைங்களோட நான் நேரம் செலவிடாம, நான் மற்ற வேலைகளில் நான் ரொம்ப பிஸின்னு சொல்லி நான் இருந்திருந்தா, நீங்கள் கொடுத்த கிஃப்டை நான் அலட்சியம் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்கப்பா. என் பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கும்படி நான் வந்திருக்கிறேன், நீங்கள் என் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. என் பிள்ளைகளை ஒருவேளை நான் சரியா ஆபிரகாம் கருத்தாய் போதித்து வளர்த்தது போல நான் கருத்தாய் போதித்து வளர்க்காம விட்டுருக்கலாம்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க. கேட்கலாமா? என்னை மன்னிச்சிருங்கப்பா. இன்னைக்கு என் பிள்ளைங்க வளர்ந்து வாலிப பிள்ளைகளா நிற்கிறாங்க, அது நிமித்தம் நான் வடிக்கிற கண்ணீர் நீங்க அறிந்திருக்கிறீங்க. என் பிள்ளைங்க எனக்கு அடங்கல, எனக்கு கீழ்ப்படியல, எனக்கு துக்கம் தாங்க முடியலப்பா, எங்க போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் சொல்லுகிறா, உன் பிள்ளை செத்தே போயிருச்சு நீ நினைச்சாலும் அது பாவத்துல செத்து போயிருக்கலாம், கஞ்சால செத்து போயிருக்கலாம், அது அவ்வளவுதான். நடமாடுகிற பிணத்தை போல என் பிள்ளை சுத்தி கொண்டு இருக்கிறது, நம்ம யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் மரித்து போன பிள்ளையை பாடையை தொட்டு எழுப்பி தாயின் இடத்துல ஒப்புவித்தார், தாயின் கையிலே ஒப்புவித்தார். இன்றைக்கு நம்ம கையில நம்ம பிள்ளையை ஒப்புவிக்க தான் வந்திருக்கிறார். ஏசப்பா நம் மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறார், ஏசப்பா நம் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். அருமை தாயே, தகப்பனே, நீங்க உங்க பிள்ளைகளுக்காக உங்க பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி நீங்க கேளுங்க. அப்பா சொல்றார், உன் பிள்ளை கஞ்சா அடிக்குதா, அந்த பிள்ளைய கஞ்சால இருந்து விடுதலை கொடுத்து உங்க கையில ஒப்புவிக்க போகிறார். உங்க பிள்ளைய லவ் அஃபேர்ல எதுலயோ மாட்டிக்கொண்டு இருக்கிறதா, அதுல இருந்து விடுதலையை கொடுத்து உங்க கையில உங்க பிள்ளைய கர்த்தர் ஒப்புவிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் ஒப்புவிச்சிட்டார். உன் பிள்ளை குடிகார பிள்ளையா இருக்குதா, உங்க கையில ஒப்புவிக்கிறார். உங்க பிள்ளை கீழ்ப்படியாம முரட்டாட்டம் உள்ள பிள்ளையா இருக்கிறதா, கர்த்தர் உங்க கையில உங்க பிள்ளையை ஒப்பு கொடுக்கிற நாள் இதுவே. அநேக நாட்களாய், அநேக மாதங்களாய் நீங்கள் வடித்த கண்ணீரை தேவன் பார்த்திருக்கிறார். என் பிள்ளைக்கு அன்பு புரியலையேப்பா, என் பிள்ளைய நான் எவ்வளவு நேசிக்கிறேன், என் பிள்ளை அதை புரிந்து கொள்ளலையே, என் பிள்ளைக்கு என் மேல வெறுப்பு வருது.
ஒரு சின்ன அட்வைஸ் சொன்னா கூட என் பிள்ளை அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையில இல்லையேப்பா. கேட்கலாமா? என் பிள்ளைய உங்க ஞானத்தினால நிரப்புங்கப்பா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில என் பிள்ளை வளரக்கூடாது, நடக்கக்கூடாது. உங்க ஞானத்தினால நீங்க நிரப்புங்க. ஹல்லேலூயா. அப்பா கையில நீங்க சொல்லுங்க, என் பிள்ளைங்களை எல்லாரையும் பெயர் சொல்லி உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்றேன்ப்பா. என் தவறுகளை எனக்கு மன்னிச்சிருங்க. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பின் அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நானும் நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் உத்தமையாய் நடந்துட்டாலே போதும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா தேவன் பார்க்கிறார். அப்படி நம்ம நடந்துட்டோம்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருப்பார்கள். அந்த பாக்கியம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போய் சேரும். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும். ஹல்லேலூயா. Do you have any other song? எல்லாரும் அர்ப்பணிப்போடு ஆண்டவர் இடத்துல சொல்லலாமா? நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். யோசுவா சொன்னா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு, முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. என்னை கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு
ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஒருவேளை இன்றைக்கு பிள்ளைகள் இருக்கிற நிலைமையை பார்த்து கர்த்தர் கைவிட்டுட்டாரோ, என் ஜெபத்தை கேட்கலையோ, என் பிள்ளையோட வாழ்க்கை சீரழிஞ்சிருமோன்னு சொல்லி பயத்தோடு திகிலோடு ஒருவேளை இங்க பெற்றோர் நீங்க நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மரித்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்பி நம்ம கிட்ட கையில ஆண்டவர் கொடுத்துட்டாரு, கையில கொடுத்துட்டாரு. அவருக்கு நன்றி சொல்லாம என் கையில நீங்க கொடுத்துட்டீங்கப்பா. அந்த பிள்ளையை, அந்த வாலிபனை தாயின் கையிலே ஒப்புவித்தார். அந்த வாலிபனை தாயின் கையிலே ஒப்புவித்தார். இன்றைக்கு என் பிள்ளை எப்படிப்பட்ட துன்மார்க்க ஜீவியத்துல இருந்தாலும் நான் அதை குறித்து கலங்க போவதில்லை, நான் பயப்பட போவதில்லைப்பா. என் கையில நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க, தகப்பனுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டீங்க, தாயினுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டீங்க. எங்க கண்ணீர் உங்க துருத்தியில வந்து எட்டிட்டுப்பா. நாங்க வடித்த கண்ணீர் எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு நீங்க எங்களுக்கு பலன் கொடுத்துட்டீங்க. எங்க கண்ணீர் வீணாய் போவதே இல்லை. எங்க பிள்ளை வாழ்ந்திருக்க போகிறது. எங்க பிள்ளைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்க கொடுக்க போகிறீங்க. எங்க பிள்ளைகள் கர்த்தருக்காக சாட்சிகளாய் மகிமையாய் எழும்ப போகிறதற்காய் நன்றி ராஜா. பிள்ளைகளை வளர்க்க தேவையான ஞானத்தை எங்களுக்கு இன்னும் அதிகமாய் தாங்க. பிள்ளைகளை நாங்க எப்படி டீல் பண்ணணும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. எங்களுக்கு தெரியல, கற்றுக் கொடுங்க. எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஞானத்தினால நிரப்புங்க. படிப்பே ஏறல என் பிள்ளைக்கு, நாங்க ஜெபித்தா நீங்க ஞானத்தை கொடுப்பீங்களேப்பா. சாலமோனுக்கு கொடுத்தீங்களே, எங்க பிள்ளைகளை ஞானத்தினால நிரப்புங்க. எங்க பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க. எங்க பிள்ளைகள் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணுன்ற அந்த இருதயத்துல அந்த ஆசையை, வாஞ்சையை நீங்க கொடுங்கப்பா. எங்க பிள்ளைகளுக்கு நாங்க கருத்தாய் போதிக்க, நிற்கும் போதும், உட்காரும் போதும், படுத்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும் பிள்ளைகளுக்கு நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட பேச கற்றுக் கொடுக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. எங்க தப்பிதங்களை எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. இந்த நாளிலே எங்க பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிச்சிட்டதற்காக உமக்கு நன்றி. உடைய கரத்துல நாங்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளுக்கு பல மடங்கு திரும்ப கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. விசேஷமாய் இந்த நாளிலே பல மாதங்களாய் கேன்சர் வியாதியிலே பெற்றிடனாய் இருந்த அருமை மகன் தினேஷ், மோசஸுடைய தம்பி, அவருக்காக இன்னைக்கு கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டார். அந்த குடும்பத்தை நீங்க ஆறுதல் படுத்துங்கப்பா. இளம் மனைவி, சின்ன குழந்தைப்பா, அந்த குடும்பத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சபையாராய் நாங்க அந்த குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். அந்த துக்கத்திலிருந்து அந்த குடும்பத்தை நீங்க மீட்டெடுத்துக் கொள்ளுங்க. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.